الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجعلنا من الماء كل شيء حي அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய வாழ்க்கையில் இன்றியமையாதது, வாழ்க்கைக்கு தேவையானது தான் தண்ணீர். தண்ணீரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ரஹ்மத்தாக எங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த நீர் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்ற அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூட சொல்லியிருக்கிறான். பொதுவாக எங்களுக்கு தெரியும், ஒரு மனிதனுக்கு வயிற்றோட்டம் ஏதும் ஏற்பட்டால் அது ஒரு 10, 15, 20, 30 என்று போகும் பொழுது ஆள் மௌத்தா போகக்கூடிய நிலைமையும் உண்டாகுது. ஏன்? உடம்புல நீர் குறைவதின் காரணமாக. இந்த தண்ணீரை கொண்டு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விடயத்துக்கும் ஆரம்பத்தை ஏற்படுத்தினார். இந்த துனியாவுடைய படைப்பு கூட தண்ணீரின் மூலமாகத்தான் ஆரம்பித்தது என்கிறது எல்லோருடையும் யோகித்த கருத்து. அதிலும் முஸ்லிம்கள் மும்முரமாக அதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தண்ணீரை பற்றி குர்ஆனில் 60 இடங்களில் சொல்லியிருக்கிறார். 60 இடங்களில் அதனுடைய பல நோக்கங்களை வைத்து அல்லாஹ் வலியுறுத்தி இருக்கின்றார். அதில் வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹை, ஒரு படைப்பினுடைய ஆரம்பம் கூட தண்ணீரின் மூலமாகத்தான். வஜஅல்னா மினல் மா, தண்ணீரில் இருந்தே நாங்கள் உண்டாக்கினோம். குல்ல ஷைஇன் ஹையின், உயிருள்ள ஒவ்வொன்றையும், உயிருள்ள அனைத்தையும். அஃபலா யுமினூன், நீங்கள் நம்பிக்கை கொள்வது கிடையாதா? இதனை பற்றி சிந்திப்பீர்கள் என்றால் உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் மீது உறுதியாகிவிடும் என்கிறத அந்த ஆயத்தின் ஊடாக அல்லாஹ் எங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறான். வல்லாஹு ஹலக்க குல்ல தாபத்தின், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து ஊர்வனங்களையும் படைப்பினங்களையும் மின்மா, தண்ணீரிலிருந்து படைத்தான். இந்த தண்ணீர் இல்லாமல் எங்களுடைய சுத்தத்தின் விடயங்களை கூட செஞ்சு கொள்வது ரொம்ப சிரமமாக ஆகிடும். அல்லாஹ் அதற்குண்டான ஆல்டர்னேஷன் வைத்திருக்கிறான். ஹதீஸ் இருக்குது, 1000 வருடம் நீர் இல்லாவிட்டாலும் கூட இந்த பூமியின் உடைய மண் அது உங்களை சுத்தம் செய்யும் என்று இபாதத்துக்கு ஒரு மாற்று வழி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். ரசூலுடைய ஹதீஸும் எங்களுக்கு ஆதாரமாக இருக்குது. என்றாலும் ஒரு மனிதனுக்கு தண்ணீர் வாழ்க்கையில் இல்லாவிட்டால் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்கிறதுன நாங்கள் சிந்தனை செய்து பார்க்கணும். எனவே இது ஒரு தஹாரத், சுத்தம் செய்யக்கூடிய கருவியாக இருக்கிறதை போல மாபெரும் பரக்கத்தாகவும் அல்லாஹ் ஆக்கி வைத்தான். வயுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து உங்களுக்கு நாங்கள் தண்ணீரை இறக்கி வைத்தோம். லியுத்தஹிரக்கும் பிஹி, அதன் மூலம் நீங்கள் சுத்தம் செய்கிறதுக்காக வேண்டி, உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி. வயுதிஹிப அன்கும் ரிஜ்ஸ ஷைத்தான், மேலும் ஷைத்தானுடைய தீங்குகளை உங்களை விட்டும் போக்குவதற்காக வேண்டியும் நாங்கள் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி வைத்தோம் என்கிறதன் மூலமாக இதில் ஒரு ஷிஃபாவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார். ஷைத்தானுடைய தீங்குகள் ஏற்படக்கூடிய நேரங்களில் அந்த தண்ணீரினால், அதுவும் மழை நீரினால் நீக்க முடியும் என்கிறதனை, வானத்திலிருந்து சுத்தமான நீரை நாங்கள் இறக்கினோம், அது உங்களை சுத்தப்படுத்தும். உங்களுடைய ஷைத்தானின் ஊசலாட்டங்களை, ஷைத்தானுடைய தீங்குகளை, அவனுடைய மோசமான விதிமுறைகளை கூட அந்த நீர் நீக்கி வைக்கிறதுக்கு உண்டான சக்தி வாய்ந்தது என்று குறிப்பிட்டு இந்த நீரினுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு வலியுறுத்துகிறார். ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 16 வருடங்கள் நோயுற்று இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நோயை நீக்குவதற்கு தேர்ந்தெடுத்தது தண்ணி தான். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்ததின் காரணமாக அல்லாஹ் சொன்னான்,
ஜிப்ரீல் போங்க ஐயூபிடத்தில் சொல்லுங்க, அவருடைய பாதத்தை பூமியில் அடிக்குமாறு. அவர்கள் சொன்னார்கள், ஒரு கொள் பிரிச்சிலை. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் பாதத்தை அடித்தாங்க பூமியில். ஹாதா முக்தசலுன் பாரிதுன் வ ஷராப். அங்கே இருந்து குடிக்கிறதுக்கு உண்டான நீர் வெளியாகி வந்தது. அவர்கள் அதனால் குளித்தார்கள். அல்லாஹ் நோயை குணப்படுத்தினார். இந்த அளவுக்கு தண்ணீரில் அல்லாஹ் தன்னுடைய அற்புதத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். உங்களை சுத்தம் செய்யக்கூடிய தண்ணீர், வான்சல்லா மினஸ் ஸமாஇ மாஅன் தஹூரா என்று புகழ்ந்து அல்லாஹ் அந்த தண்ணீருடைய பரக்கத்தை எங்களுக்கு உணர்த்துகிறான். வான்சல்லா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரக்கன். வானத்தில் வந்து பொழியக்கூடிய நீர் அது பரக்கத் பொருந்தியது, முபாரக்கானது. ஃபஅம்பத்னா பிஹி ஜன்னாத்தின் வஹப்பல் ஹசீத். அந்த பரக்கத்தின் தன்மை எந்த அளவுக்கு என்றால், நாங்கள் அதன் ஊடாக தோட்டங்களை, மேலும் அந்த உலர்ந்து போன விதைகளை கூட முளைப்பிக்க செய்கின்றோம். வான்சல்லா மினஸ் ஸமாஇ மாஅன் பிகதர். சில இடங்களுக்கு தேவையான அளவு நீரை, மலையை நாங்கள் பொழிய வைக்கின்றோம். ஃபஸ்கன்னாஹு ஃபில் அர்ல். அந்த நீரை பூமியிலே தேக்க வைக்கின்றோம். வைநாலா தஹாபிம் பிஹி ல காதிரூன். நாங்கள் மேலும் அதில் இருக்கக்கூடியவர்களை கூட அவர்கள் எல்லை மீறி போகும் பொழுது மறுபுறமாக செயல்படுறதுக்கும் சக்தி பெற்றுள்ளவர் என்று தண்ணீரினுடைய பரக்கத்து மட்டும் இல்லாமல் அதனுடைய வலிமையையும் அல்லாஹ் கூறி, நீங்கள் பூமியில் வாழ்வதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து தருகின்றோம். எந்த அளவுக்கு நீங்கள் வழிபடுகின்றீர்களோ அந்த அளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை உங்களை சாதகமாக ஆக்கின்றான். சில சந்தர்ப்பங்கள் அந்த மலை உங்களுடைய பகுதிக்கு பொழியாமல் அதனை நாங்கள் எடுத்து செல்கின்றோம். இன்னும் சில கட்டங்களில் மழை பொழிந்ததன் பின்னால் அது பூமிக்கு மட்டும்தான் என்று ஆக்கி அந்த பூமியிலே அது உறிஞ்சி விடுகின்றது. இவைகள் எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நிஅமத்துகள் பங்கு வைக்கக்கூடிய முறை என்று சொல்வது மட்டுமல்லாமல், இந்த ஆயத்தில் இவைகளுக்கு நன்றி செலுத்த மறுக்கும் பொழுது அவைகளை நாங்கள் வேறு திசையில் திருப்புவதற்கும் சக்தி பெற்றிருக்கின்றோம் என்கிறது எல்லாம் குர்ஆன் ஏராளமாக இந்த நீரை பற்றி பேசியிருக்கிறது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த உலகத்திலிருந்து பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தில் 7 கிணற்றினுடைய நீரை கொண்டு வர செய்து அதிலே அவர்களுடைய கைகளை உள்ளே போட்டு எடுத்து தன்னுடைய முகத்தில், தலையில், உடம்பில் தேய்த்து கொண்டிருந்தார்கள். இந்த அளவு அல்லாஹ் பூமியிலிருந்து நீரை வெளியாக்குறான். வானத்திலிருந்து ஊற்றுகளில் இருந்து நீரலை வெளியாக்குகின்றான். ஆறுகளை, அருவிகளை எடுத்தோட செய்கின்றான். இந்த தண்ணீரை நாங்கள் வீண் விரயம் செய்யக்கூடாது. தன்னுடைய ஆடைகளை கழுவதாக இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் ஓடும் நீர்த்தானே என்று அவர்கள் அதனுடைய எல்லைகளை மீறி அதுக்கு நன்றி செலுத்தாத முறையில் நடந்து கொள்வார்கள். ஓடும் நீராக இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது என்றால், அந்த நீரை நீங்கள் மதிக்க வேண்டும். தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர்களில் நீங்கள் நஜிஸ்களை ஏற்படுத்தக்கூடாது என்ற அளவுக்கெல்லாம் அந்த நீரை பற்றி ஏராளமான சட்டங்கள் கூட சொல்லப்பட்டிருக்குது. ஒரு சஹாபி சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இன்ன உம்மி மாத்தத். என்ற உம்மா மௌத்தாயிட்டாங்க. அஃப அத்தஸத்தகு அன்ஹா. சொன்னாங்க, சதக்கா உண்டு நான் செய்யணும். நபி அவங்க கால நஅம் ஃப ஐயு சதகத்தி அஃப்லல். நான் செய்யக்கூடிய சதக்காவில் எது சிறந்தது யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, சக்கியுல் மா. நீங்கள் தண்ணீரை பூத்தாட்டுங்க, நீருக்குண்டான ஏற்பாடு செய்யுங்க. எனவே ஒருத்தருடைய தாகத்தை தீர்ப்பது தண்ணீரை அவர்களுக்காக கொடுக்கிறது, அந்த தண்ணீருக்குண்டான ஏற்பாடுகள் செய்கிறது, கிணற்றுகளை தருவி கொடுக்கிறது. இவைகள் சதக்காவில் ஆகும் சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறார்.
எனவே தண்ணீர் எந்த அளவு முக்கியம் என்கிறத நான் கூறி நீங்கள் அறிய வேண்டியது இல்லை. இதனால் இவைகளை பாவிக்கும் பொழுது அது தீனுடைய விடயங்களாக இருந்தாலும் சரித்தான், துனியுடைய விஷயங்களாக இருந்தாலும் சரித்தான், சொல்லப்பட்ட அளவுக்கு மிகுதமாக பாவிக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஸரத் சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உலு செய்து கொண்டிருக்கும் பொழுது நடந்து போனாங்க. ஃபகால மாஹாத ஸரஃபு யா சாத், அவர் உலு செய்யக்கூடிய விதத்தை பார்த்து, சாத் நீங்கள் இந்த அளவுக்கு வீண் விரயம் செய்கிறீங்களே, இது என்ன வீண் விரயம்? கால அஃபில் உதோ இ சரஃப், நபியே உலுவுலையும் வீண் விரயம் இருக்குதா? கால நஅம் வைன் குந்தலா நஹரின் ஜாரின், ஓடக்கூடிய நதியாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் 3 விடுத்தத்துக்கு மேலே கழுவக்கூடாது என்று இப்னு மாஜாவில் ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த துனியாவில் வாழக்கூடியவர்களுக்காக வேண்டி இந்த நீருடைய ஏற்பாடுகள் செய்கிறது, அதனை கண்ணியப்படுத்துறது, அதனை பாதுகாக்கிறது, அதனுடைய ஆறுகள், அருவிகள், குளங்கள் மற்றும் உண்டான நீர் தீங்கி இருக்கக்கூடிய இடங்களை அசுத்தப்படுத்தாமல் இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் அந்த நீருக்காக வேண்டி நாங்கள் செய்யக்கூடிய நன்றி கடனில் சேர்ந்து விடும். பைனமா ரஜுலன் யம்ஷி பி தரிக்கின் இஷ்டத் அலைஹில் அத்தஷ், ஹஸரத் ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ் வந்திருக்குது. ஒரு நாள் ஒரு மனிதர் நடந்து போகின்றார், அவருக்கு கடுமையான தாகம் ஏற்பட்டுச்சு. ஃபவஜத பிஅரன் ஃபநஸல ஃபீஹா, அங்கே ஒரு கிணறை கண்டு அந்த கிணத்துல அவர் இறங்கி ஃபஷரிப, தண்ணியை குடித்தார். சும்மா ஹரஜ, ஒரு கிணத்துலேருந்து வெளியேனார். ஃபைதன் கெல்புன் யல்ஹஸ் யாக்குலு ஸரா மினல் அத்தஷ், ஒரு நாய் கிணற்றுக்கு மேலால் தன்னுடைய நாவை வெளியே போட்டுக்கொண்டு அது மண்ணை அப்படியே கவ்விக்கொண்டு, அதாவது மண்ணை சாப்பிட்டவாறு இருக்குது. தாகம் தாங்க இல்லாமல் இந்த மனிதன் மறுபடியும் கிணறுல இறங்கி ஃபஸகாஹு, அதற்கு நீரை போத்தாட்டி ஃபஷக்கர் அல்லாஹு லஹு, அதற்காக வேண்டிய அல்லாஹ்வுக்கு நன்றியும் செலுத்தினார். இதனால் ஃபகஃபர லஹு, அல்லாஹ் அந்த மனிதனை மன்னித்தான். இந்த அளவுக்கு தண்ணீரின் ஊடாக ஒரு மிருகத்துக்கு உதவி புரிவோம் என்று இறக்கும் பொழுது அல்லாஹ் இவ்வளவு எங்களுக்கு மன்னிப்பை தருகிறான் என்றால், நாங்கள் மனிதர்களுக்காக இதனை செய்யும் பொழுது எவ்வளவு கூலிகளை பெற்றுக்கொள்வோம். காலு யா ரசூலுல்லாஹ் வ இன்னலனா ஃபில் பஹாயிமில் அஜரன், அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று சொன்ன நேரம் சஹாபாக்கள் கேட்டார்கள், இந்த மிருகங்களுடைய விடயத்திலேயும் எங்களுக்கு கூலி இருக்கிறதா? கால ஃபி குல்லி கபிதின் ரொத்தபத்தின் அஜரும், இது புகாரி முஸ்லிமில் பதிவாகிது. ஒவ்வொரு ஈரமான ஈரல் உள்ள கொடல் உள்ள மிருகங்களுடைய விடயத்தில் அவைகளுக்காக வேண்டி நாங்கள் உதவி செய்வோம் என்றால், அது சாப்பாடாக இருக்கலாம், குடிப்பானமாக இருக்கலாம், அதற்கு கூலி இருக்கிறது என்று சொன்னாங்க. எனவே இந்த தண்ணீரை வைத்துத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஹ்காமு தஹாரத்தில் மா, தண்ணீருடைய சட்டங்கள் என்ற விஷயத்தை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு வகுத்து தந்திருக்கிறார். எனவே அந்த தண்ணீரை பல விதத்தில் பிரித்து ஃபிக்ஹு கூட எங்களுக்கு பேசும். இந்த நீர் ஒரு மகத்துவமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அற்புதம் மட்டும் அல்லாமல் உயிர் வாழ்வதற்கு மிகவும் அத்தியாவசியமானது என்பதனாலும் அந்த தண்ணீரோடு இருக்கக்கூடியவர்களுடைய உறவாடுதல் மிகவும் பேணுதலாக இருக்கணும் என்கிறதுனையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஹைர், இன்றைக்கு தஃப்ஸீருடைய பாடத்தில் 101வது ஆயத்தை ஓத இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த 9 அத்தாட்சிகளை இங்கே ஞாபகப்படுத்துகிறார். அதில் 9 அச்சாட்சிகளும் அடையாளங்களும் அற்புதங்களும் இதுதான் என்று இந்த ஆயத்தில் சொல்லலை. வேறு ஆயத்துகள் அவைகள் வந்தாலும் கூட இதில் ஓரளவு நாங்கள் ஞாபகப்படுத்துவோம். வலக்கது ஆத்தைனா மூசா, மூசாவுக்கு நாங்கள் வழங்கினோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். திஸ்அ ஆயாத்தின் பையினாத்தின், மிகவும் தெளிவான 9 அத்தாட்சிகளை. ஃபஸ் அல் பனி இஸ்ராஈல
இஜ்ஜாஹும், அதனை பனு இஸ்ராயல்களிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எடுத்துக்கொண்டு வந்தாங்க. எனவே பனு இஸ்ராயல்களை நீங்கள் கேளுங்கள் என்று நாங்கள் கட்டளையிட்டோம் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல. அது அல்லாஹ் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எடுத்து கூறுகிறார். இஜ்ஜாஹும் ஃபகால லஹு ஃபிர்அவுன், அந்த அத்தாட்சிகளோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்ததும் ஃபிர்அவுன் அவருக்கு கூறினார், இன்னி லஅதுன்னுக யா மூசா மஸ்ஹூரா, மூசாவே நீ சூனியம் செய்யக்கூடியவராக இருக்கிறீர், நான் உன்னை ஒரு சூனியக்காரனாக நினைக்கிறேன், மேலும் உனக்கு சூனியம் பட்டிருக்கிறது என்றும் நான் எண்ணுகிறேன். இந்த ஆயத்தினூடாக கருத்து வெளியாகுது, உனக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் நான் எண்ணுகிறேன் என்று ஃபிர்அவுன் சொன்னான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சில அத்தாட்சிகள் அது மக்களுடைய வலிமை, சக்தியை, ஆற்றல்களை மிகைக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு அவதூறு கூறுவார்கள், அதனை மறுப்பார்கள். இஸ்லாத்தினுடைய எந்த விடயம் உயர்ந்து போகுமோ அது ஒரு நபியினூடாக காட்டப்படக்கூடிய அற்புதமாக இருக்கலாம், அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் இயற்கை என்று சொல்லக்கூடிய விதிமுறையில் காட்டக்கூடிய அற்புதமாக இருக்கலாம். இதனை எல்லாமே அல்லாஹ்வை நினைத்து பார்க்குறதுக்கு மாற்றமாக மறுக்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு துனியாவில் இருக்கிறார்கள். ஏதாயினும் தண்டனை கிடைத்துவிட்டால் அதுவும் இந்த இயற்கையின் மூலமாக தான் ஏற்பட்டிருக்கிறது, அதனை யாருமே ஏற்படுத்தவில்லை, அதற்கு ஒரு சக்தி ஒன்று கிடையாது, இயற்கை தான் அதனை செய்து காட்டுது என்றெல்லாம் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறாங்க. எனவே ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய அஸா, கைத்தடி, அதே மாதிரி யதுல் பைதா, கை வெண்மையாக மாறுறது, அதே போல் எகிப்தில் வெள்ளம் உண்டாகிறது, வெட்டுக்கிளிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி அவங்களுடைய பயிர்களை அழித்தது, அந்த பயிர்களை புழுக்கள் ஏற்பட்டு அது அழிந்து போனது, அதே நேரம் தண்ணி இரத்தமாக மாறினது, எல்லா இடத்திலையும் நாடு எங்கே பார்த்தாலும் தவளைகள் கூட்டமாக உண்டாகி பெரும் தொந்தரவு ஏற்பட்டது, தங்கம் கல்லாக மாறினது, பஞ்சம் வாரது. இப்படி 9 அற்புதங்களை அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்தான். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிர்அவுனிடம் போயிட்டு பனு இஸ்ராயலை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு என்று கேட்டாங்க. இந்த கட்டளைப்படி ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபிர்அவுனிடத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அவங்க போனாங்க. பனு இஸ்ராயல்களை என்னிடத்தில் ஒப்படை என்று ஃபிர்அவுனிடத்தில் கேட்ட நேரம், நீ ஒரு வஞ்சிக்கப்பட்டவனாக இருக்கிறாய் என்று நான் கருதுகிறேன். அதைத்தான் ஆயத்தில் இன்னி லஅதுன்னுக யா மூசா, மூசா உன்னை நான் எண்ணுகிறேன், மஸ்ஹூரா நீ சூனியம் செய்யப்பட்டவனாக இருக்கிறாய் என்று அவன் சொன்னான். இப்படியாக இந்த ஆயத்துகளின் ஊடாக எங்களுக்கு விளங்குறது என்ன, இவ்வளோ பயங்கரமான சோதனைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி யாரையும் மிகைக்கக்கூடிய அத்தாட்சிகளை அல்லாஹ் கொடுத்தும் கூட மக்கள் அதனை தவறான முறையில் அவர்களுடைய எண்ணங்களுக்குத்தான், அவர்களுடைய சிந்தனைகளுக்குத்தான் புத்தியை செலவழிக்கிறார்களே தவிர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சக்தி வல்லமையின் மீது செலவழிக்கிறாங்க. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் இதை போன்ற ஏராளமான விடயங்கள் காண முடியும். பெரும் சோதனைகள் இல்லாவிட்டாலும் கூட சில சந்தர்ப்பங்களில் வரக்கூடிய தண்டனைகள், நோய்கள் மற்றும் உண்டான சில நஷ்டங்கள், இவைகளை பற்றி நாங்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் இது வருது, எதன் காரணமாக வருதுங்கிறது சிந்திக்கிறதுக்கு மறுக்கிறோம். இது எங்களுடைய ஈமானின் பலகீனத்தை தான் எடுத்து காட்டுது. ஒரு சோதனை அது எங்களுடைய செயல்களினூடாக வரும்,
மற்றுமொருவாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாததன் காரணமாக வரும். சோதனையின் பொழுது 2 பிரிவினர்கள் இருக்கிறாங்க. ஒன்று மோமின்கள், ஒன்று ஈமானில் பலகீனமானவர்கள், முனாஃபிகீன்கள் என்று அல்லாஹ் அவனுடைய சோதனையை வித்தியாசமான முறையில் கொடுப்பான். மோமின்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் அது அவர்களை மன்னிக்கிறதுக்கு, அவர்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துறதுக்கு, அவர்களுக்காக அல்லாஹ் வாக்குறுதி அளித்தவைகளை கொடுக்கறதுக்கு. முனாஃபிகீன்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் அல்லாஹ் அவர்களை தண்டிக்கிறதுக்கு. இந்த தண்டனையின் பொழுதும் அவர்கள் உணர்ந்து இஸ்லாத்துக்குள்ள ஈமானுக்குள்ள பூர்த்தியாக வருவார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களையும் கபூல் செய்வதாக, நல்ல நிலைமைகளை அவர்களுக்கு ஏற்படுத்துவதாக குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கிறார். காஃபிர்களுக்கு சோதனைகள் வருது, அது அவர்களுக்கு நிரந்தரமான தண்டனையின் ஒரு தொடரை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட அவர்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஹிக்மத்தின் வெளிப்பாட்டை சீரான முறையில் விளங்குறது கிடையாது. இப்படியாக நன்றி கெட்ட சமுதாயம் உருவாகி கொண்டே இருக்குது. அல்லாஹ் சில சோதனைகளை அனுப்பி தண்டனைகளை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது அல்லாஹ்வை குதுரத்தை அறிய வேண்டும்ங்கிறதுக்காக வேண்டி. அடுத்த ஆயத்து கால லகது அலிம்த மா அன்ஸல ஹாஉலாஇ இல்லா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி பஸாயிர வ இன்னி லஅظنك யா ஃபிர்அவுனு மஸ்பூரா. நீ வஞ்சிக்கப்பட்டவனாக, சூனியம் செய்யப்பட்டவனாக இருக்கிறாய் என்று ஃபிர்அவுன் சொன்னதற்கு பதிலாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, லகது அலிம்த மா அன்ஸல ஹாஉலாஇ இல்லா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி. ஃபிர்அவுன், நீ ஏன் திசை மாறி பேசுகிறாய்? நீ ஏன் மறுத்து பேசுகிறாய்? நீ அறிந்திருக்கிறாய். லகது அலிம்த, திட்டவட்டமாக நீ அறிந்திருக்கிறாய். மா அன்ஸல ஹாஉலாஇ இல்லா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி, இந்த சோதனைகள் மற்றும் உண்டான அத்தாட்சிகள் அனைத்தையும் வானங்களுடைய பூமிகளுடைய ரப்புவான அல்லாஹ் தான் இறக்கினான். பஸ்வாயிர, அவைகளை நீ அறிந்திருக்கிறாய். வ இன்னி லஅظنك யா ஃபிர்அவுனு மஸ்பூரா, நிச்சயமாக ஃபிர்அவுனே நீ அழிக்கப்படக்கூடியவனாக இருக்கிறாய் என்று நான் காண்கிறேன். அவர்களுடைய பதில் அப்படித்தான் வந்தது. அவன் சொன்னான், இன்னி லஅظنك யா மூசா மஸ்ஹூரா, மூசா உன்னை நான் வஞ்சிக்கப்பட்டவனாக காண்கிறேன் என்று. ஆனால் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இப்படியெல்லாம் நீ கண்டும் கூட அதனை மறுக்கிறாயே. வ இன்னி லஅظنك யா ஃபிர்அவுனு மஸ்பூரா, ஃபிர்அவுனே நீ அழிக்கப்படக்கூடியவனாக இருப்பதை நான் காண்கிறேன் என்றான். ஃபிர்அவுனுக்கு 9 அத்தியாட்சிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். அதனை அவன் ஆராய்ந்து கவனிப்பான் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் தான் மூசா என்கிறத அறிந்து கொள்வான். என்றாலும் அவன் அறிந்து கொண்டு நிராகரிக்கக்கூடியவனாக இருந்தான். அதனால் நீ அழிக்கப்படக்கூடியவனாக நான் கருதுகிறேன் என்று இந்த ஆயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்ன விஷயம் எங்களுக்கு தெளிவாது. எனவே இந்த எண்ணுறது கருதுறது அலுன்னுக்க அலுன்னுக்க என்று வந்திருக்குது. இந்த அலுன்னு என்ற வார்த்தைக்கு எங்களுக்கு எண்ணுறது கருதுறது என்று சொல்லலாம். எனவே ஃபிர்அவுன் சொன்னது நான் ஒன்ன அலுன்னுக்க யா மூசா மஸ்ஹூரா, வஞ்சிக்கப்பட்டவனாக எண்ணுகிறேன் என்று சொன்னாங்க. ஆனால் இங்கே ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன 2வது அதுன்னு, அது கருதுகிறேன் என்ற கருத்தில் இருக்குது. இந்த தமிழில் எண்ணுதல் கருதுதல் என்கிறது 2 வகை. சரியாக எண்ணவும் செய்யலாம், தவறாக எண்ணவும் செய்யலாம். இங்கே ஃபிர்அவுன் எண்ணியது தவறு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விடயத்தில் அவன் எண்ணியது தவறு. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எண்ணியது, அவங்க கருதியது சரியானது. எனவே மஸ்பூர் என்கிறது அந்த சபூர், சாவிலிருந்து சபூர்
என்ற வார்த்தையிலிருந்து அது வந்திருக்குது. சபூர் சுபூர் என்கிறதுக்கு அழிவு என்கிறது தான் பொருள். நன்மை விட்டும் விலக்கப்பட்டவர், தீமையில் அப்படி ஊறினவர் என்ற கருத்து இந்த சுபூர் சபூர் மஸ்பூர் என்கிறதுக்கு விளக்கமாக சொல்லப்பட்டது. எனவே இந்த எண்ணம், இப்படியான கருதுதல் நாள மறுமையினுடைய உண்மையான விஷயத்தை விளங்க வைக்காது. அது அறியாமையைத்தான் அதிகரிக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அறிவும் ஃபிர்அவுனுடைய அறிவையும் பற்றி அல்லாஹ் இந்த ஆயத்தில் எங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறார். ஓண்ட கல்வி அறிவால் ஒன்றை மற்றவங்க மறைத்து விட முடியாது. அதே நேரம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நபித்துவத்தை ஃபிரௌன் அறிந்திருந்தான். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நிலைமையை இப்லீஸ் அறிஞ்சிருந்திருந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நபித்துவத்தை யூதர்கள் அறிஞ்சிருந்தாங்க. அப்படி இருந்தும் ஈமான் கொள்றதுக்கு அவங்களுக்கு பாக்கியம் கிடைக்கல. நீண்ட காலம் வரை அவங்க மறுமை பாக்கியங்கள் இல்லாதவர்களாக ஈமான் கொள்ளாமல் இருந்தாங்க என்று இந்த ஆயத்தை வைத்து சில விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே فَأَرَادَ أَن يَسْتَفِزَّهُم مِّنَ الْأَرْضِ فَأَغْرَقْنَاهُ وَمَن مَّعَهُ جَمِيعًا. மூசா அலைஹிஸ்ஸலாம் கருதினாங்க, நீ அழிக்கப்பட போறாய் என்று. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் நாடிவிட்டான். فَأَرَادَ أَن يَسْتَفِزَّهُم مِّنَ الْأَرْضِ. இஸ்தஃபஸ்ஸ யஸ்தஃபிஸ்ஸு என்ற இந்த அரபு வார்த்தை இருக்குது. இது தூரமாக்குறது என்ற கருத்து. கொலை செய்கிறது, பூண்டோடு அழிக்கிறது, பூமி வெற்றும் ஒன்றை ஒழித்து விடுறது, இப்படியாக அது கருத்துக்களை உண்டாக்குது. ஃபஅராத யஸ்தஃபிஸ்ஸஹும் மினல் அர்தி. இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியில் இருந்து அவர்களை தூரமாக்குவதற்கு நாடினான், அவர்களை அழித்துவிட நாடினான். ஃபஅக்ரக்னாஹு, விளைவாக அவர்களை அல்லாஹ் மூழ்கடிக்க செய்தான். வமம் மாஹு ஜமியா, ஃபிரௌனையும் ஃபிரௌனோட இருந்த அனைவரையும் அல்லாஹ் மூழ்கடித்தான். இந்த குர்ஆனுடைய ஆயத் எங்களுக்கு உணர்த்துது, ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அவங்களுடைய சமூகத்து பனு இஸ்ராயல்களையும் ஃபிரௌன் இல்லாமலாக்கிவிட வேண்டும் என்று சொல்லி முடிவு செஞ்சான். ஆனாலும் அது நேராக மாறியது. அவர்களையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்து விட்டான். பனு இஸ்ராயல்களுடைய ஆண்களை ஃபிரௌன் கொண்டான், பெண்களை கொல்லாமல் விட்டு வைத்தான். இப்படி அவன் குர்ஆனில் அவன் செஞ்ச சேட்டைகள் அநியாயங்களை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏனைய இடங்களில் சொல்லியிருக்கிறான். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ராயல்களை அழைத்து கொண்டு எகிப்தை விட்டு ஷாம் தேசத்துக்கு வந்ததனால அவர்களை நாடு கடத்துறது, ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நோக்கங்களை தௌடி பொடியாக்குறது என்ற விடயங்களில் உறுதியாக இருந்தான். என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தையும் சம்பூர்ணமாக நீரில் மூழ்கடித்து அழித்து விட்டான். வகுல்னா மின் பஅதிஹி லிபனி இஸ்ராயீல் அஸ்குனுல் அர்ல. இந்த ஃபிரௌனுடைய அனைத்து கொடுமைகளை விட்டும் பாதுகாத்து அவர்களை அழித்து விட்டதன் பின்னால் பூமியில் அல்லாஹ் சுஃபீச்சத்தை ஏற்படுத்தி பூமியில் வாழக்கூடிய மக்களுக்கு சொன்னான். வகுல்னா, குறிப்பாக பனு இஸ்ராயலுக்கு சொன்னான். வகுல்னா மின் பாதிஹி, அந்த ஃபிரௌனுக்கு பின்னால் நாங்கள் அவர்களுக்கு சொன்னோம். லிபனி இஸ்ராயீல, பனு இஸ்ராயலுக்கு சொன்னோம். உஸ்குனுல் அர்த, பூமியில் நீங்கள் வாழுங்க, பூமியில் நீங்கள் குடியிருங்க. ஃபைதா ஜாஅ வஅதுல் ஆஹிரத்தி, உங்களுக்கு மறுமையினுடைய வாக்குறுதி வந்தால் ஜினா பிக்கும் லஃபீஃபா,
உங்களை நாங்கள் ஒன்று கலந்தவர்களாக கொண்டு வருவோம் என்று பனு இஸ்ராயலருக்கு சொன்னோம். ஆயத்து அந்த விளக்கத்துடைய அடிப்படையில் ஃபிரௌனையும் அவனுடைய கும்பல்களையும் அழித்த விஷயத்தை சொல்லி காட்டுது. நாங்கள் பிறகு இவங்களுக்கு நிம்மதியாக குடியிருக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சோம். கியாமத்து நாளில் உங்களையும் அவர்களையும் ஒன்று கலந்தவர்களாக நாங்கள் மீண்டும் எழுப்பாட்டி கொண்டு வருவோம். இதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முக்கியமான உறுதிப்பாட்டையும் சேர்த்திருக்கிறான். எழுப்பாட்டக்கூடிய நேரத்தில் உங்களை எல்லோரையும் ஒன்று சேர்த்தே எழுப்பாட்டுவோம். காரணம், சில விடயங்களின் பொழுது ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதனை கியாமத்து நாளிலும் மறுக்காமல் இருக்கிறதுக்கு அல்லாஹ் சாட்சியாக கொண்டு வருகிறார். எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரும் குழப்பங்கள், ஃபசாது, பிரச்சனைகளுக்கு பின்னால் ஒரு நலவு ஏற்படும். அந்த நலவு ஏற்படக்கூடிய நேரத்தில் தவறு செய்தவர்களுக்கு அல்லாஹ் தண்டனையை கொடுத்து கியாமத்து நாளன்று அவர்களை எழுப்பும் பொழுது அவைகளுக்கு சாட்சியாக ஒன்றை கலந்து எழுப்பாட்டுவான் என்ற விடயங்களை இதன் மூலமாக வெளிப்படுத்துகிறான். கியாமத்து நாளில் மஷர் மைதானத்தில் மூமின், காஃபிர், முனாஃபிக் எல்லோரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலந்தே எழுப்பாட்டுவான். அந்த நேரம் குற்றவாளிகளே, இன்று நீங்கள் நல்லோர்களை விட்டும் பிரிந்திருங்க, வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன் என்ற கட்டளை வரும். காஃபிர்களை, மூமின்களை வெவ்வேறாக அல்லாஹ் பிரிச்சிடுவான். அவங்க கலந்திருந்த நேரம், அந்த நாளில் அல்லாஹ் பிரித்து விட்டதன் பின்னால் மூமின்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்க மாட்டாது. இந்த உலகத்திலையும் மூமின்கள், காஃபிர்கள், முனாஃபிக்குகள் எல்லாருமே ஒன்று கலந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய மார்க்கத்தினுடைய விசுவாசங்கள், கொள்கைகள் வேறு வேறாகவே இருக்குது. ஆனாலும் மறுமையில் அவங்க பிரிந்து விடுவாங்க என்கிறது நிச்சயம் என்கிறத அல்லாஹ் குர்ஆனில் வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே இன்று நல்லோர்களை விட்டும் பிரிந்து விடுங்க என்று அல்லாஹ் பிரித்து காட்டுவான். வபில் ஹக்கி அன்ஸல்நாஹு வபில் ஹக்கி நஸல் வமா அர்ஸல்நாக இல்லா முபஷ்ஷிரன் வ நதீரா. இந்த சத்திய மார்க்கத்தை நபியே உங்களுக்கு நாங்கள் இறக்கி வைத்தோம். வபில் ஹக்கி அன்ஸல்நாஹு, இந்த குர்ஆன் அது சத்தியமானது, அதனை கொடுத்து அன்ஸல்நாஹு உங்களை நாங்கள் இறக்கி வைத்தோம், இந்த சத்திய மார்க்கத்தை உங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். வபில் ஹக்கி நஸல், இன்னும் சத்தியத்தை கொண்டே அது இறங்கியது. வமா அர்ஸல்நாக இல்லா முபஷ்ஷிரன் வ நதீரா. இப்படி முன்னோர்களுடைய விடயங்கள் எல்லாம் சொல்லி உண்மைப்படுத்தி உங்களுக்கு நாங்கள் இந்த குர்ஆனை இறக்கினோம், நீங்கள் இதனுடைய கடமையை செய்யுங்க. வமா அர்ஸல்நாக இல்லா முபஷ்ஷிரன் வ நதீரா, நன்மாராயம் சொல்லக்கூடியவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் தான் உங்களை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அட்ரஸ் பண்ணுகிறார். வ குர்ஆனன் ஃபரக்னாஹு லித்தக்ராஹு அலன் நாஸி அலா முக்ஸின் வ நஸல்நாஹு தன்சீலா. மனிதர்களுக்கு நீங்கள் அதனை தெளிவாக பிரித்து காண்பித்து விளக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஓதி காண்பிக்கிறதுக்கு நாங்கள் இறக்கி வைத்தோம். குர்ஆனன் ஃபரக்னாஹு, இந்த குர்ஆனை ஒட்டுமொத்தமாக இறக்காமல் அதனை பிரித்து பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இறக்கி வைத்தோம். காரணம், லித்தக்ராஹு அலன் நாஸ், மனிதர்களுக்கு நீங்கள் ஓதி காண்பிக்க வேண்டும். அலா முக்ஸின், அதாவது அதனை கொஞ்சம் கொஞ்சமாக ஓதி காண்பிக்க வேண்டும். வனஸல்நாஹு தன்சீலா, ஒன்றன் பின் ஒன்றாக அந்த ஆயத்துக்களை நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து இறக்கினோம் என்கிறதனையும் அல்லாஹ் இங்கே மனிதர்களுக்கு ஒட்டுமொத்தமாக குர்ஆனை இறக்காமல் பிரித்து இறக்கியதின் உடைய நன்மைகளை அறிவித்திருக்கிறான்.
இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கப்படக்கூடிய ஆயத்துக்களை விளங்க வைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருந்தது. மக்களுக்கு அதனை கிரகித்து கொள்றதுக்கும் சந்தர்ப்பம் இருந்தது. ஒட்டுமொத்தமாக கொடுக்காமல் பல பாகங்களாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக காலதாமதத்தோடு கொடுத்ததனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அருள் பாக்கியத்தை அவர்களுக்கு நாங்கள் செய்தோம், அவர்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக. ஒரே தடவையாக இறக்கியிருந்தால் அதனை அவர்கள் அவமதித்து இருப்பார்கள், அதனை விளங்காமல் இருப்பார்கள். விளங்குவதற்கு அவர்களுக்கு காலங்கள் நேரங்கள் எடுத்துவிடும், இதனால் நஷ்டமடைவார்கள் என்கிறதனையும் இந்த குர்ஆனை அல்லாஹ் தாமதமாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கியதின் நன்மைகளை சொல்லுகிறார். குர்ஆன் இறங்கிய விதம் எங்களுக்கு தெரியும். ஒட்டுமொத்தமாக லைலத்துல் கத்ருடைய இரவில் பைத்துல் இஸ்ஸா என்ற, அது ஷாபானுடைய 15வது இரவுன்னு சொல்லப்படுது. பைத்துல் இஸ்ஸாவுக்கு வானத்தில் உள்ள பள்ளிக்கு அல்லாஹ் இறக்கிறான். அது மொத்தமாக இறங்கியது. அதன் பின்னால் பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவில் இந்த பூமிக்கு இறக்கினான் என்ற கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கிறது. கொல் ஆமினு பிஹி அவுலா துமினு, இந்த இறக்கப்பட்ட குர்ஆன் உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டானது, இதனை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுங்க, அவுலா துமினு அல்லது ஈமான் கொள்ளாமல் இருங்க. இன்னல்லதீன ஊத்துல் இல்ம மின் கபுலிஹி, இதற்கு முன் யாருக்கு அறிவு கொடுக்கப்பட்டு இருந்ததோ அவர்கள் இதா யுத்லா அலைஹிம், இந்த ஆயத்துக்கள் அவங்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் யஹிரூன லில் அத்கானி சுஜ்ஜதா, சுஜூத் செய்தவர்களாக அவங்களுடைய முகங்களிலால் அவங்களுடைய முகங்கள் மீது பணிந்து விழுவாங்க என்று நபியை நீங்கள் சொல்லுங்க. இதனால் நீங்கள் ஈமான் கொண்டாலும் சரி, ஈமான் கொள்ளாவிட்டாலும் சரி, குர்ஆன் அருளப்படுறதுக்கு முன்னால் கல்வி அறிவு கொடுக்கப்பட்டவங்க வேதக்காரர்கள் குர்ஆனை ஓதி காட்டினா அவங்க சுஜூது செய்தவர்களாக குப்புற விழுவாங்க. இதனால் குர்ஆனை நீங்கள் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் அந்த வேதத்துக்குள்ள மகத்துவம் குறைய மாட்டாது என்று அல்லாஹ் இங்கே உணர்த்துகிறான். வயக்கூலூன சுபஹான ரப்பினா இன்கான வாது ரப்பினா ல மஃபூலா, அப்படி அல்லாஹ்வுக்கு வழிபட்டு அவனுடைய ஆயத்துக்களை கேட்கும் பொழுது பணியக்கூடியவர்கள் இந்த வார்த்தையை பாவிக்கிறார்கள், எங்களுடைய ரப்பு தூய்மையானவன். வயக்கூலூன சுபஹான ரப்பினா இன்கான வாது ரப்பினா ல மஃபூலா, எங்களுடைய ரப்பின் வாக்குறுதி நிறைவேற்றப்படக்கூடியதாக இருக்கிறது என்று அவங்க சொல்லுறாங்க. கடைசி காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நபியாக தீர்க்கதரிசியாக அல்லாஹ் அனுப்புகிறதாகவும் குர்ஆனை அவங்களுக்கு வேதமாக அல்லாஹ் கொடுக்கிறதாகவும் முற்காலத்து வேதங்களில் அல்லாஹ் வாக்குறுதியாக சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றுகிறான். அவன் தூய்மையானவன் என்று வேதக்காரர்கள் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய குர்ஆன் தான் இது என்றதை அவங்க நம்பி விடுகிறார்கள். இந்த ஆயத்துகள் எங்களுக்கு அந்த கருத்துக்களை தான் உணர்த்துது. இந்த ஆயத் மேலே சொல்லப்பட்ட ஆயத்துகளில் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஃபிரௌன் போன்றவங்களை பற்றி, மௌத்தா போனவங்க உயிர் கொடுத்து எழுப்பாற்றுறது, குறைஷ்கள் விசுவாசிக்காமல் இருக்கிறது, இப்படி விவரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. வாக்குறுதி என்று இங்கே கூறப்பட்டிருக்கிறதுக்கு மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்று பல முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க. எனவே ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, சில பனு இஸ்ராயீலுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு பூமி அனைத்தையும் சொந்தமாக தருவோம் என்றெல்லாம் சில இடங்களில் சொல்லியிருக்கிறார். எனவே அவர்கள் என்ன செய்கிறது என்று சொன்னால், அந்த நேரத்துக்கு அந்த நபிக்கு அதனை முன்னோக்கி அந்த மக்களுக்கு கூறப்பட்ட விடயங்களை இந்த காலத்துக்கு தகுதியானது என்று அவங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு அப்பாவிகளை கொண்டு அவங்க பூமிகளை சொந்தப்படுத்தி கொள்வதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அப்போ இப்படி தருவோம் என்று
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்குறுதி அளித்தது ஒன்று அந்த காலத்துக்கு. மேலும் சில வாக்குறுதிகள் இருக்குது. நாங்கள் உங்களுக்கு தருவோம் என்று சொன்னது அல்லாஹ் நாளை மறுமையில் கொடுக்கக்கூடியது. ஆனால் சிலர் அதனை தப்பாக எண்ணிக்கொள்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அதிகமான அருட்கொடைகளை அடியானின் மீது இரக்கம் உள்ளதின் காரணமாக மறுமையில் கொடுக்கறதுக்கு தான் வைத்திருக்கிறான். மறுமையில் கூட அடியான் கொடுக்கப்படும் அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை நியாமத்துகளை பார்த்து துனியாவில் எனக்கு எதுவும் கொடுக்காம இருந்திருந்தால் நல்லதாக இருக்குமே என்று சொல்லுவாங்க. இப்போது ஆகப்பெரிய நியாமத்தான் புனிதமிக்க குர்ஆன். எனவே இந்த குர்ஆன் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த நேரத்தில் ஏற்கனவே வேதங்களில் கூறப்பட்டு அறிந்து வைத்திருந்த யூதர்கள் அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக அவங்க சஜிதாவில் விழுவாங்க. வயஹுர்ரூன லில் அத்கானி, சஜிதாவில் விழுவாங்க மட்டுமல்ல, யபகூன் அழுவாங்க, யஸீதுஹும் ஹுஷூஆ, அவர்களுடைய ஹுஷூ, அவர்களுடைய இறையச்சம் உள்ளச்சம் மென்மேலும் அதிகரிக்கும் என்றெல்லாம் அல்லாஹ் இந்த குர்ஆன் உபதேசங்களை கேட்டு அழுவாங்க, குப்புற விழுவாங்க. அவங்க குர்ஆன் அறிவை பெற்று ரொம்ப தக்குவாவுடையவர்களாக ஆகிடுவாங்க என்கிறதெல்லாம் சொல்லுகிறான். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு ஹதீஸ் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தலர்ரஉ, நீங்கள் கெஞ்சுங்க, தலர்ரஉ, நீங்கள் கெஞ்சுங்க அல்லாஹ் இடத்துல, வபுக்கு அழுங்க, ஃபைன ஸமாவாதி வல் அர்த் வஷ்ஷம்ஸ வல் கமர், ஏனெனில் வானங்கள், பூமி, சூரியன், சந்திரன், வஷ்ஷம்ஸ் வல் கமர், சூரியன், சந்திரன், வன் நுஜூம், இந்த நட்சத்திரங்கள் கூட, யபுகூன மின் ஹஷ்யத்தில்லா, அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுகிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த குர்ஆனின் ஆயத்துகள் அதனுடைய சரியான விதிமுறைகளை யாராலும் நிறைவேற்ற முடியாது. அது ரொம்ப ஆழமானது. எங்களுக்கு மேலோட்டமான விடயங்கள் தான், மேலும் தஃப்சீரில் சொல்லப்பட்ட விடயங்களை தான் அறிய முடியும். யார் ஈமானுடைய தக்வாவுடையவர்களாக அல்லாஹ்வுக்கு முற்றிலும் பயந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய ஆழமான விடயங்களை விளங்கப்படுத்தி ஈமான்ட உறுதிப்படுத்துகிறான். அதனை கொண்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியங்களை நசீபாக்குறான். எனவே அந்த பாக்கியங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் தந்தருள் புரிவானாக. குர்ஆனை எங்களுடைய நெஞ்சோடு அணைப்பது மட்டுமல்லாமல் அதனுடைய விடயங்களை நல்ல முறையில் அறிந்து அதனுடைய எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்கிறதுக்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.